அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு உயிர் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, கண்டிப்பாக வார்த்தைகளுக்கு உயிர் இருக்குது. இதை விளக்க ஒரு அழகான பண்டைய பாரசீக கதையை பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு பெரிய அறிஞர் இருந்திருக்காரு. அவர் எல்லார்கிட்டேயும் சொல்கிற ஒரு விஷயம், நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு சொற்களுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கான கதைகளை அவர் பலரிடமும் சொல்லிட்டு இருந்திருக்கார். அப்போது இதை கேள்விப்பட்ட ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை. வெறும் வார்த்தைகளுக்கு எப்படி உயிர் இருக்க முடியும்? நாம் பேசும் சொற்கள் காற்றில் கரைந்து போகுமே தவிர அவை எப்படி ஒரு மனிதனின் உடலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று ஏளனமாக கேட்டார். அந்த ஞானி உடனே அந்த நபரை நோக்கி, முட்டாளே, உனக்கு மூளையே இல்லையா? இப்படி ஒரு கேவலமான கேள்வியை கேட்க உனக்கு எப்படி துணிச்சல் வந்தது என்று கோபமாக கத்தினார். இதை கேட்டதும் அந்த நபருக்கு முகம் சிவந்து விட்டது, உடல் நடுங்கியது, கண்கள் சிவந்தன. பெரிய ஞானி என்று நினைத்தேன். நீங்கள் இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று ஆத்திரத்துடன் கத்தினார். அப்போது அந்த ஞானி அமைதியாக சிரித்து கொண்டே சொன்னார், வருந்தாதே அப்பா, இதோ உன் கேள்விக்கான பதில் கிடைத்துவிட்டது. நான் சொன்ன முட்டாள் என்ற ஒரு சாதாரண வார்த்தை உன்னை கோபப்பட வைத்தது, உன் இரத்த அழுத்தத்தை ஏற்றியது, உன் உடலை நடுங்க செய்தது. ஒரு சொல் உன் உடலிலும் மனதிலும் இவ்வளவு மாற்றங்களை செய்யும் என்றால் அதற்கு உயிர் இருக்கிறது என்றுதானே அர்த்தம்? பின்பு அந்த ஞானி அவரிடம் கனிவாக பேசினார். அந்த அன்பான சொற்கள் அடுத்த கணமே அந்த நபரை அமைதிப்படுத்தின. இந்த கதையிலிருந்து நம்ம கற்றுக்கிற பாடம் என்ன? சொற்கள் அம்புகள் போன்றவை. எப்படி வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பை திரும்ப பெற முடியாதோ அதே போல தாங்க வாயிலிருந்து வந்த சொல்லையும் திரும்ப பெற முடியாது. நம்ம பேசுகிற சொற்களுக்கு ஆக்கும் மற்றும் அழிக்கும் சக்தி இருக்குது. ஒரு நல்ல வார்த்தை இல்லைன்னா நல்ல சொற்கள் ஒருவருக்கு எப்படி நம்பிக்கையை தந்து உயிர்ப்பிக்கும், அதே மாதிரி தீய சொற்கள் ஒருவரின் மன உறுதியை கூட சிதைக்கும். நம் நேரத்தை எப்படி வீணாக்கக்கூடாதோ அதே போல தாங்க வார்த்தைகளையும் வீணாகவோ அல்லது மற்றவர்களை காயப்படுத்தவோ பயன்படுத்தக்கூடாது. அதாங்க உயிருள்ள சொற்கள். இதை நம்ம வள்ளுவர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. தீயினார் சுட்ட பொண்ணு உள்ளாரும் ஆறாதே, நாவினார் சுட்டவடு. அப்பப்பா, என்ன அழகான ஒரு குரல். இன்னும் எத்தனை தலைமுறை வந்தாலும் அத்தனை தலைமுறையினருக்கும் இந்த வாக்கியம், இந்த குரல் கண்டிப்பாக பொருந்தும். அவங்கெல்லாம் கற்றுக்கிறதுக்கு நம்ம வள்ளுவர் அப்போவே எழுதி வச்சிட்டாரு. நெருப்பால் உண்டான காயம் கூட ஆறிவிடும், ஆனால் ஒருவருடைய மனதை நோகடிக்கும்படி சொன்ன வார்த்தை வடுவாக அப்படியே தங்கிவிடும். என் வார்த்தைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஊக்கமளிப்பதாகவும் இருந்தால் அதுவே அந்த சொற்களுக்கு நான் தரும் உயிர். என்னங்க, இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியோட பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.